யாரிடம் எப்படி பேச வேண்டும்? இந்த ஒண்ணு மட்டும் தெரிஞ்சாலே போதும். இங்க நிறைய பேர் முன்னேறிடலாம். ஆனா என்னவோ நிறைய பேருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட நபரா இருக்கீங்க அப்படின்னா, அல்லது பொதுவாவே பேச்சு சாமர்த்தியம் உங்களுக்கு குறைவா இருக்குன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இப்போ நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். ஒவ்வொன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸுங்க. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் வாணி, இது வாய்ஸ் ஆஃப் வாணி ஸ்பார்க் சேனல். தொடர்ந்து பயணிக்க நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாயிண்ட் நம்பர் 1, நீங்க பேசுறத ஒருத்தங்க காது கொடுத்து கேட்கணும்னா முதல்ல அவங்கள ஒரு ஸ்பெஷலான பர்சனா நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்க சிறந்த நபரா இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு நபருக்கும் அவங்க தான் சிறந்தவங்க. அவங்கள தாண்டி அவங்க வேற எதுவும் யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் நிறைய ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பையன் தான் இருக்கிறதுலே சிறந்த ஓட்டப்பந்தய வீரன். உசைன் போல்ட்ட பத்தியே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க பையன் தான் அவங்களுக்கு பெஸ்ட். இது உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் பொருந்தாதுங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் அப்படித்தான். தன்னை தானே ஸ்பெஷலா நினைப்பாங்க. அவங்கள நீங்களும் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்க மார்க்கெட்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு சாதிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நீங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சாலே போதும். அதுக்கு 4 டிப்ஸ் இருக்கு. 1, நான் என்னோடது, என்ன பத்தி அப்படின்னு உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க உங்களோடது, உங்க குழந்தை, உங்க வீடு, உங்க ஊருன்னு அவங்கள பத்தி பேசணும். அவங்கள மையப்படுத்தி பேசணும். 2வது, நான் பாட்டுக்கு பேசுறேன், நீ பாட்டுக்கு கேளுன்னு யாருக்கோ பேசுற மாதிரி பேசாம அவங்க பெயரை பயன்படுத்தி பேசணும். நீங்க பேரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னாலே ஒரு பர்சன் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குன்னு வயசானவங்கள பேர் சொல்லி கூப்பிட சொல்லல. சார், மேடம், அண்ணா, அக்கான்னு சொன்னாலும் பேரை சொல்லி சொல்லுங்க. 3வது, சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பாராட்டுங்க. இந்த உலகமே பாராட்டுக்காக தான் இயங்குது. ஒட்டுமொத்த மனித இனமும் பாராட்ட மையப்படுத்தி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருத்தங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு பாராட்ட தாண்டி வேற ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்குமா என்ன? 4வது, ஒருத்தரை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும்னா அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அப்படி கவனிக்காம கேட்காம அவங்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே என் கதை இது, என்னோடது இதுன்னு உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசவும் மாட்டாங்க, நீங்க பேசுறத கேட்கவும் மாட்டாங்க. சோ இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த 4ஐயும் வச்சு ஒருத்தங்களை எப்படி ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, பேச்சு திறமைய வளர்க்கணும்னா ஒத்து போகிற திறமைய வளர்க்கணும். நீங்க பாருங்களேன், இந்த முதல் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி ஒருத்தங்களை ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறது எல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஆனா இந்த கான்ஃபிளிக்ட்னு ஒண்ணு வரும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுன்னு ஒண்ணு வரும் இல்ல, அப்போ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அது தொழில்னாலும் சரி, பர்சனல் லைஃப்னாலும் சரி. ஒருத்தரோட உங்களுக்கு ஒத்து போகலைன்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுதான் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கும் 4 டிப்ஸ் இருக்கு. முதல்ல ஒருத்தங்க ஒண்ணு சொல்றாங்க, அது ஓகே, சரியாதான் இருக்கு அப்படின்னா அது சூப்பரான ஒரு ஐடியா, அது எனக்கு ஓகே அப்படின்னு தைரியமா சொல்ல தெரியணும். மத்தபடி ஒத்து போகுது அப்படிங்கறத சும்மா தலையாட்டி காமிச்சிட்டு ஒத்து போகாததை மட்டும் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா எப்பவுமே இவங்க நம்ம கூட எதிர்மாறாவே தான் பண்றாங்களே அப்படின்னு தோணும். சில நேரம் எல்லாம் பாருங்களேன், மெஜாரிட்டியான விஷயம் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்து போகும். ஆனா ஒத்து போகிறதெல்லாம் நீங்க அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டீங்க, சொல்லி இருக்க கூட மாட்டீங்க. ஆனா ஒத்து போகாததை மட்டும் எடுத்து சொல்வீங்க. அது பாக்குறதுக்கு அடிக்கடி நீங்க எதிர்மாறாக பேசுற மாதிரியே தோணும். அதுக்குதான் சொல்றாங்க, முதல்ல உங்களுக்கு ஒருத்தரோட ஒத்து போகுதுன்னா எனக்கு இது ஓகே, இது ஒரு நல்ல விஷயம், நல்ல ஐடியா அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லணும். 2வது, ஒருத்தர் சொல்ற விஷயத்துல உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா குறிப்பா 4 பேர் முன்னாடி சொல்லிடவே கூடாது. தனிப்பட்ட முறையிலையும் கூட தேவைப்பட்டா மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா சில நேரம் சில கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஷன்ல தான் இருக்கும். சும்மா பண்ணலாமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம முந்திரி கொட்டை மாதிரி நம்ம கருத்தை சொல்லிடுவோம். அவங்களுமே கூட அதுக்கு ஒத்து வர நபரா இருக்கலாம். ஆனா நம்ம சொல்லிட்டோமேன்ற காரணத்துக்காக கூட அதை வேண்டாம்னு ஒத்த கால்ல நிப்பாங்க. அல்லது சில இடங்கள்ல கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கே கூட உங்க கருத்து தப்புன்னு தோணலாம்.
அதனால முந்திரி கொட்டை மாதிரி அவங்க கிட்ட சொல்றதன் மூலம் 2 பேருக்குமே நடுவுல இருக்கிற சுமூகமான உறவு பாதிக்கப்படும். அதனால தேவைப்பட்டா மட்டும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சொல்லுங்க. 3வது, உங்க பக்கம் தவறு இருந்தா ஒத்துக்கோங்க. நம்ம ஒத்துக்கிட்டா நம்மள முட்டாளுன்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு காலத்திலயும் நினைக்காதீங்க. எனக்கு ஒரு சில பெரிய மனிதர்களை தெரியும். அவங்க கிட்ட இந்த குணத்தை பார்த்திருக்கேன் நான். அவங்கள விட நான் வயசுல ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பேன். எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பேன். ஆனாலும் அவங்க தப்ப சொல்லி இருக்காங்க. நான் சரியா சொல்றேங்கிற பட்சத்துல ஓகேமா, சாரி நான் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி சொல்றதாலேயே அவங்க மேல எனக்கு மரியாதை அதிகமாயிட்டே போயிருக்கு. சோ தப்ப ஒத்துக்கிறதுனால உங்க மரியாதை குறையும்னு நினைக்காதீங்க. அது கூடதான் செய்யும். 4வதா, ஆர்கியூமெண்ட்ஸ் போது கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணக்கூடாது. பண்ணாலும் சில பேர் எல்லாம் இருக்காங்க, நீங்க என்ன ஆர்கியூ பண்ணாலுமே பிரயோஜனமே இருக்காது. அவங்க பிடிச்ச பிடியில தான் நிப்பாங்க. அந்த மாதிரி நபர்கிட்ட ஆர்கியூவே பண்ணக்கூடாது. தெரியாம உள்ள நுழைஞ்சிட்டீங்க, ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டான இடத்தை தெரிஞ்சு அப்படியே பின்னாடியே வந்துடணும். இல்லைன்னா சாக்கடையில கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப புரிஞ்சிருச்சா? ஒத்து போகும் கலை. ஆனா இது நம்ம முதல்ல பார்த்த பாயிண்ட் மாதிரி ஈஸி எல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கணும். இந்த காய்ச்சல்லாம் வரும்போது இத்தனை டிகிரி தாண்டினா இது ஆகும் அப்படின்னு தெரியுது இல்ல, அந்த மாதிரிதான் சிலரோட பேசும்போது இந்த மீட்டர் தாண்டனா அவங்க இதுதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நாலேஜ வளர்த்துக்கோங்க. இந்த ஆர்குமெண்ட்ல எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ பாயிண்ட் நம்பர் 3, ஒருவரோடு பேசும்போது தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு புத்திசாலித்தனமா பேசுங்க. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எல்லார்கிட்டையும் நீங்க பேசணும்னு அவசியம் இல்லை. எல்லார்கிட்டையும் நீங்க தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சில இடங்கள்ல மட்டும்தான் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வெளிப்படணும். இப்போ நீங்க ஒரு சேல்ஸ்மேனா இருக்கீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசிதான் ஆகணும். நீங்க ஒரு ப்ரொஃபஸரா இருக்கீங்க இல்ல டீச்சரா இருக்கீங்கன்னா நீங்க டீச் பண்ற இடத்துல தாக்கத்தை ஏற்படுத்தி தான் ஆகணும். அதுக்குன்னு அதையே கொண்டு வந்து பர்சனல் லைஃப்ல காட்டணும்னு அவசியம் இல்லை. இதை பண்றதுக்கும் சூப்பரான டிப்ஸ் இருக்கு. மக்கள் எதை கேட்க விரும்புகிறார்களோ அதையே பேசுங்க. நீங்க இப்போ ஒரு கிரவுட்ல இருக்கீங்க. அந்த கிரவுட்ல இருக்கிறவங்களுக்கு சினிமா பத்தி பேசுறதுதான் பிடிக்கும்னா நீங்க சினிமா பத்தியே பேசலாம். கூட ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னா சினிமாவை ரிலேட் பண்ணியே சொல்லலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வராங்க, வந்து பேசுறாங்க, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக் பத்தி பேசுறாங்க, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ எப்படா போவாங்க, நிறுத்துவாங்கன்னு இருக்கும்ல. அதே மாதிரிதான் உங்க பேச்ச கேட்கறவங்களுக்கும் இருக்கும். அதனாலதான் எப்பவுமே பேசுறதுக்கு முன்னாடி யாருகிட்ட பேசுறோம், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கும் நமக்கும் ரிலேட்டடான என்ன இருக்கு, அதாவது 2 பேருக்கும் காமனா என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். பேசிட்டே இருக்கீங்க, ஆனா அவங்க முகத்தை பார்க்கும் போதே அவங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரியுதுன்னா பேச்ச மாத்தணும். அந்த பேச்ச ஸ்டாப் பண்ணிடணும். எவ்வளவுக்கு எவ்வளவு எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களோட பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க ஸ்பீச்ச உங்களால சரி பண்ண முடியும். இப்ப புரிஞ்சுதா தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி எப்படி பேசுறதுன்னு? அடுத்து 4வது பாயிண்ட், யாரையாவது உங்க கருத்துக்கு உடன்பட வைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி கேள்விகளை அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும். இது ரொம்ப சிம்பிள்ங்க. யாராவது நீங்க கேட்கிற கேள்விக்கு எஸ்ன்னு பதில் சொல்லணும்னா அவங்க எஸ்ன்னு பதில் சொல்ற மாதிரி கேள்வியை நீங்க கேட்கணும். எண்டிங் மாதிரி ஒரு கொஸ்டினை ஓப்பனா திறந்து விட்டீங்கன்னா பெரும்பாலும் அது உங்களுக்கு சாதகமா இருக்காது. இப்ப நானே ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். அது ஒரு வீக்கெண்ட், சாட்டர்டே இல்ல சண்டேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தியேட்டருக்கு போகணும்னு ஆசை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட படத்துக்கு போகணும்னு ஆசை. உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் நீங்க இத 2 விதமா கேட்கலாம். 1, இந்த வீக்கெண்ட் ஏதாவது பிளான் இருக்கா, எங்கேயாவது போகலாமா அப்படின்னு ஓப்பன் எண்ட் கொஸ்டினா கேட்கலாம். அல்லது இந்த வீக்கெண்ட் நான் தியேட்டருக்கு போகலாம்னு இருக்கேன், நீயும் வா, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க முதல்ல கேட்ட கொஸ்டின் ஓப்பன் எண்டட் கொஸ்டின். அதுக்கு அவங்க என்ன வேணும்னாலும் பதில் சொல்லலாம். அவங்களுக்கு வேற ஏதாவது பிளான் இருக்கிறதா அதை சொல்லலாம். இல்லைன்னா அவங்க ஒரு பிளான் போட்டுட்டு உங்களை கூப்பிடலாம். அதை மீறி நீங்க தியேட்டருக்கு தான் போவேன்னு சொல்லும் போது அதுதான் முதல்லயே டிசைட் பண்ணிட்டல்ல, என்ன எதுக்கு என்கிட்ட கேக்குறன்னு உங்ககிட்ட கேட்டாலும் கேட்கலாம். ஆனா 2வது சொன்னீங்க பாருங்க, தியேட்டருக்கு போகலாம்னு இருக்க, நீயும் வந்தா நல்லா இருக்கும், வரியான்னு. அந்த கேள்விக்கு பெரும்பாலும் அவங்க ஆமான்னு தான் பதில் சொல்லுவாங்க. நீங்க சொல்ற விஷயத்த கூட ஒருத்தர் ஒத்துக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரியான கேள்வியை நீங்க கேட்டா மட்டும்தான் முடியும். கேட்க ஜாலியா தான் இருக்கும், ஆனா பிராக்டிக்கலா இது ரொம்ப கஷ்டம்ங்க. பட் இதுக்கும் சில டிப்ஸ் இருக்கு.
1. நீங்க ஏற்கனவே ஒரு டெசிஷன் எடுத்துட்டீங்கன்னா, முதல்ல அதோட அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஓகேவா இல்லையான்னு கேளுங்க. 2. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்காதீங்க. கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஓகேவும் சொல்ல மாட்டாங்க. 3வது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. அதாவது இந்த கேள்விக்கு என்ன பதில் வேணும்னாலும் சொல்லலாம் அப்படிங்கன்ற மாதிரியான கேள்விகளை அவாய்ட் பண்ணிடுங்க. எங்க போகலாம், என்ன சாப்பிடலாம், என்ன வாங்கலாம், இதெல்லாமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். இதற்கு என்ன வேணும்னாலும் எதிர் தரப்புல இருக்கவங்க பதில் சொல்லலாம். 1000 பதில்ல உங்களுக்கு பிடிச்ச பதில நீங்க எதிர்பார்க்க முடியுமா என்ன? ஆனா இதுவே என்ன சாப்பிடலாம் அப்படின்றதுக்கு பதில், எனக்கு ஸ்பெஷல் தோசை பிடிக்கும், இந்த ஹோட்டல்ல ஸ்பெஷல் தோசை ரொம்ப நல்லா இருக்கும், 4 வகை சட்னி கூட தருவாங்களாம், இந்த ஹோட்டலுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டா முக்கால்வாசி வரேன்னு தான் சொல்லுவாங்க. அல்லது அட்லீஸ்ட் அந்த கடையில தோசை நல்லா இருக்காதே, வேணாம் இந்த கடைக்கு போலாமா, இங்க தோசை நல்லா இருக்கும்னு உங்களை சுத்தியே தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வரைக்கும் கேட்டதுலயே இந்த டிப்ஸை தான் முதல்ல போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு நம்ம கேட்கிற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தவங்க ஓகே சொல்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அடுத்து ஃபைனல் பாயிண்ட் நம்பர் 5. இருக்கிறதுலே கஷ்டமானது பார்க்கலாமா? ஒருவர் செய்யும் தவறை எடுத்து சொல்லும் போது 2 மடங்கு கவனமா இருங்க. இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லார்கிட்டயும் அவங்க செய்யற தவறை எடுத்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் ஒருத்தர்கிட்ட திருத்தத்தை எதிர்பார்க்கிறீங்களோ, யார் ஒருத்தர் திருந்தனா உங்களுக்கு லாபம் இருக்கோ, அவங்க கிட்ட மட்டும் அவங்க செய்யற தவறை எடுத்து சொல்ல முடியும். இமேஜின் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அடிக்கடி அது சோசியல் மீடியாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல உங்க குழந்தைக்கு நீங்க எத்தனை தடவை வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம், எவ்வளவு நாள் வேணும்னாலும் பண்ணலாம். ஆனா இதுவே உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நீங்க அப்சர்வ் பண்றீங்க, அது எப்ப பார்த்தாலும் போன் தான் நோண்டிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா உங்க ஃப்ரெண்டோட பர்மிஷனோட தான் பண்ணணும். அதுவும் ஒரு தடவை 2 தடவைக்கு மேல அட்வைஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்க குழந்தை தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொரு குழந்தை உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. உங்களுக்கு எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையோ அங்க போய் நீங்க விமர்சனம் பண்றது, திருத்த நினைக்கிறது தேவையில்லாத ஒரு வேலை. அதே மாதிரிதான் நீங்க ரொம்ப ரேரா போற ஒரு ஹோட்டல், நீங்க ரொம்ப ரேரா மீட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட், இவங்களோட தவறெல்லாம் சொல்லி திருத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி வீடியோ கூட போடலாம். ஆனா எல்லார்கிட்டயும் அவங்க செய்யற தவறை எல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க உங்களை ஒரு போரிங் கேஸா பார்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? இனி அடுத்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணும்போது கூட, தவறை எடுத்து சொல்லும் போது கூட சில பேசிக் எத்திக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். 1. தனிமையில் வச்சுதான் ஒரு நபரை விமர்சனம் பண்ணணும். தனிமையில் வச்சுதான் ஒரு நபர்கிட்ட அவங்க குறைய எடுத்து சொல்லணும். பிகாஸ் நம்மளோட இன்டென்ஷன் அவங்கள குறை சொல்றது கிடையாது, அவங்க கிட்ட மாற்றத்தை கொண்டு வர்றது. அது உங்களுக்கும் அவங்களுக்கும் 2 பேருக்குமே புரிய வச்ச பிறகுதான் விமர்சனமே நடக்கணும். 2வது, ஒரு விமர்சனத்துக்கு முன்னாடி அவங்களோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லிட்டு, நீ இவ்வளோலாம் சரியாதான் பண்ண, ஆனா இந்த ஒரு சின்ன மிஸ்டேக் அவாய்ட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ சொல்லிதான் நெகட்டிவ சொல்லணும். 3வது, ஒரு நபரை விமர்சிக்காம ஒரு நபரை நீயே தவறான ஒரு நபர் அப்படின்னு சொல்லாம அவர்களோட செயல்களை மட்டும் விமர்சிங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுல? எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட் அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, என்ன நீ ஒரு கன்ஃபியூஸ்டு பர்சனா இருக்க அப்படின்னு எப்பவுமே அந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி கேட்கும் போதுமா அந்த பிரச்சனையே நம்ம தப்பா சொல்றதா அர்த்தம். என்னமோ ஆச்சு, ஏன் இந்த சிச்சுவேஷன்ல நீ கன்ஃபியூஸ்டா இருக்க, இந்த சிச்சுவேஷன் உன்னை ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுதுன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் போட்டு கேளுங்க. இந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு புரியும், நீங்க அவங்கள அக்யூஸ் பண்ணல, அவங்களோட சிச்சுவேஷனை பத்தி தான் கேக்குறீங்கன்னு. அதே மாதிரி எங்க உங்களுடைய விமர்சனம் வைக்கப்படுதோ அங்க சொல்யூஷனும் வைக்கப்படணும். குறை சொல்றதோடு சேர்த்து தீர்வையும் சொல்லுங்க. சொல்யூஷனே சொல்லாம ஒரு நபரை நீங்க விமர்சிச்சுட்டே இருக்கீங்க, அவங்க செய்யற தவறை சுட்டி காட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த நபரை உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். மாத்தி உங்களுக்கு பிடிச்ச நபரா இருந்தா நீங்க சொல்யூஷனை தான் முதல்ல சொல்வீங்க. இப்ப புரிஞ்சது இல்ல, ஒருத்தரை எப்படி விமர்சனம் பண்ணணும், ஒருத்தரோட தவறை எப்படி சுட்டி காட்டணும்னு. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்திருக்கீங்க யார் கூட எப்படி பேசணும், அதுலயும் ஆர்குமெண்ட் அப்ப எப்படி நடந்துக்கணும்.
கன்வின்ஸ் பண்ணணும்னா எப்படி நடந்துக்கணும், ஒருத்தரை ஆமா சொல்ல வைக்கணும்னா எப்படி பேசணும், இது எல்லாமே இந்த ஒரே வீடியோல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. புரிஞ்சா மட்டும் போதாது, இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண பார்க்கணும். சப்போஸ் இதுல நான் சொன்ன ஏதாவது ஒரு டிப்ஸ் அல்லது 2-3 டிப்ஸ் கூட நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு புது பயணத்தோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வாணி.